ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கா மேடம். அம்மா சரி வாங்கம்மா, நம்ம போய் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வரலாம். வாங்க. துர்கா, என்னம்மா என்னாச்சு? இல்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வரல. நீங்க போய் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு எனக்கு சொல்லுங்க. இத யார் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அவனுக்கு இன்னைக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன். அம்மா யாரம்மா சொல்றீங்க? வேற யார சொல்லுவேன்? எல்லாம் அந்த பாவி பைய சந்தோஷா தான் இருக்கும். அவனுக்கு இதே வேலையா போச்சு. வழி மறிச்சு அடிச்சவன் இப்போ கத்திய தூக்க ஆரம்பிச்சிட்டானா? நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் மேல ஒரு கம்ப்ளைண்ட கொடுத்து அவனை உள்ள தூக்கி வச்சிட்டு வரேன். அம்மா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா, நீங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. அம்மா 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 சொல்றது கேளுங்கம்மா, அர்ஜுனை போய் பார்த்துட்டு வரலாம். அம்மா வாங்கம்மா. இல்ல துர்கா, அந்த சந்தோஷ் உள்ள போனாதான் ஏன் புள்ள நிம்மதியா வெளியில போக முடியும். அவனை இன்னைக்கு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. ஐயோ அம்மா 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 சொல்றது கேளுங்கம்மா. அம்மா டிரைவர், பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போணும். வண்டி எடுங்க. என்னாச்சு மேடம்? புள்ளைய பார்க்க ஹாஸ்பிட்டல் கூட வராம சந்தோஷ் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறாங்களாம். இது சந்தோஷ் தான் பண்ணாரா? அப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சிவா, ஒரு ஆட்டோ பிடி, நம்ம பாத்துட்டு வரலாம். ஆட்டோக்கு கால் பண்ணிட்டேன்க்கா, வந்துட்டு இருக்கு. டேய் அதுவா? அதான்க்கா. அண்ணா இங்கதான். மேடம் நானும் வரட்டுமா? சரி வா. என்னாச்சு மேடம்? என்னாச்சு? என்னாச்சு? யார் குத்துனது? எப்படி இது நடந்துச்சு? யாருன்னே தெரியல. ஹெல்மெட் போட்டு பைக்ல எங்களுக்கு முன்னால போயிட்டு இருந்தான். திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, பைக்க பிளாக் பண்ணி நிறுத்திட்டு அழாதீங்க மேடம். கத்தி எடுத்துட்டு வந்து அர்ஜுனை குத்த பார்த்தா. நான் அதை கவனிச்சுட்டு அர்ஜுனை என் பக்கமா இழுத்துட்டேன். அதுல கத்தி அர்ஜுன் கைய கிழிச்சிருச்சு. அவன் அப்படியே பிடிக்க வேண்டியதுதானே? என்ன மேடம் பேசுறீங்க? கையில கத்தி வச்சிருந்தவன எப்படி போய் பிடிக்க முடியும்? நான் மலர பிடிக்க சொல்லல. அங்க இருந்தவங்க யார்கிட்டயாவது சொல்லி பிடிக்க முயற்சி பண்ணிருக்கலாம் தானே கேக்குறேன். அவன் கத்திய காட்டி மிரட்டுறப்போ எப்படி அவங்க பிடிப்பாங்க? போலீஸ்ல ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? கைய கிழிச்சு ரத்தம் கொட்டிட்டு இருக்கிறப்போ நான் அர்ஜுனை காப்பாத்துவேனா இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேனா? அங்க இருந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தேன். பைக்கோட நம்பர் பிளேட்டை பார்த்து யாராவது நோட் பண்ணிருப்பாங்க. எப்படியும் அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த பைக்ல நம்பர் பிளேட்டே இல்ல. எல்லாம் பக்காவா தான் பிளான் பண்ணிருக்கான். ஆனா குத்துறதுல தான் கோட்டை விட்டுட்டான். அர்ஜுன் சாருக்கு இப்ப எப்படி இருக்கு? இன்னும் எதுவுமே தெரியல ஸ்ரீமதி. உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. அம்மா, அத்தை வரலையா? அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப கோவத்துல இருக்காங்க. நல்ல வேலை நீங்க சாரோட போயிருந்தீங்க. அவரு மட்டும் தனியா போயிருந்தா அவரை கண்டிப்பா கொன்னு இருப்பாங்க. என்னால தானே அவரு வெளியே வந்தாரு. நான் கூப்பிடலன்னா அவரு வந்திருக்கவே மாட்டாரு. எந்த பிரச்சனையுமே இல்லாம வீட்டுல நிம்மதியா இருந்திருப்பாரு. மேடம் அழாதீங்க மேடம்.
எல்லாம் என்னோட தப்புதான். இது நடந்தது கூட என்னோட தப்புதான். மேடம் அப்படிலாம் எதுவும் இல்ல. நடக்கணும்னு இருந்துச்சு, அதான் நடந்துருச்சு. நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் வந்தானா, இல்ல நீங்க எப்ப வருவீங்கன்னு ரொம்ப நாளா காத்துட்டு இருந்தானா? கொல்றதுக்கு காத்திருக்கிற அளவுக்கு அர்ஜுனுக்கு எதிரிங்க யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலையே. யாரோ தெரிஞ்சவங்க பண்ண வேலை மாதிரி தான் இருக்கு. டாக்டர், ஆ, அவருக்கு எப்படி இருக்கு டாக்டர்? அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிளட் தான் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு. கையில வெட்டுப்பட்ட இடத்துல ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம். அவரை நான் போய் பார்க்கலாமா டாக்டர்? பாருங்கம்மா, வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போய் பாருங்க. மேடம், நார்மல் வார்டுக்கு மாத்திட்டோம். ஆ, நான் போய் பார்க்கலாமா? போய் பாருங்க, பேஷண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. ஆ, மயக்கம் இன்னும் சரியா தெரியல. ஆ, சரி, நான் பார்த்துக்கிறேன். அர்ஜுன், நல்ல வேலை, கையோட போச்சு. கத்தி மிஸ் ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அக்கா, கத்தி மிஸ் ஆனதுனால தான் கையில குத்தி இருக்கு. மிஸ் ஆகலன்னா வயிற்றுல குத்தி இருக்கோம். வாங்க சார். அர்ஜுன், 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 என்னடா என்னாச்சு உனக்கு? அர்ஜுன், ஐயோ, என் புள்ளைய இப்படி ஹாஸ்பிட்டல்ல படுக்க வச்சுட்டாங்களே. அர்ஜுன், அர்ஜுன், அம்மா வந்திருக்கேன், கண்ணை திறந்து பாருடா. அவருக்கு இன்னும் மயக்கம் தெரியல அத்தை. உன் மேல மயக்கத்துல இருந்ததுனாலதான் இவனுக்கு இவ்வளவு பிரச்சனையும். அர்ஜுன், அர்ஜுன், அம்மாடா, அம்மா வந்திருக்கேன்டா, ஒரு வாட்டி பாருடா. அர்ஜுன், அர்ஜுன், கண்ணை திறந்து பாருப்பா. அர்ஜுன், அர்ஜுன். அம்மா, யாருடா உன்னை இப்படி எல்லாம் பண்ணது? யார் இப்படி பண்ணது உன்னை? சொல்லு, எனக்கு தெரியும். இத பண்ணது வேற யாரும் இல்ல இன்ஸ்பெக்டர். நான் சொன்னல, அந்த சந்தோஷ் தான் இதெல்லாம் பண்ணிருப்பான். அவன் ஏற்கனவே இந்த மாதிரி 2-3 தடவை அர்ஜுனை அட்டாக் பண்ணிருக்கான். மேடம், இங்க கொஞ்சம் அமைதியா இருங்க மேடம். குற்றவாளி யாருன்னு சம்பந்தப்பட்டவர் தான் சொல்லணும். அப்பதான் நாங்க எஃப்ஐஆர் போட்டு அவங்கள விசாரிக்க முடியும். எனக்கு தெரியும் இன்ஸ்பெக்டர், இதையெல்லாம் பண்ணது அந்த சந்தோஷ் தான். அம்மா, சந்தோஷுக்கு எதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லம்மா.